இந்த படத்தோட இயக்குனர் 1989 பிறந்திருக்கிறாரு. இந்த கதையுமே 1989 ஆரம்பிக்குது. ஒரு அம்மா தன் பச்சளம் குழந்தையோட ஒரு எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. அங்கே போன இடத்துல அவங்கள கற்பழித்து கொன்றாங்க அங்கே இருக்க முதலாளிகள். அதை விசாரிக்க வந்த காவல் அதிகாரிகளுக்கும் காசு கொடுத்து இந்த கேஸை தடம் தெரியாமல் அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவல் அதிகாரியும் அந்த இறந்து போன அம்மாவை எரிச்சிடறாரு. பட் அந்த பச்சளம் குழந்தைய என்ன பண்ணுறது தெரியல, அவர் கொல்ல மனசு இல்லாமல் போகிற வழியில் ஒரு குப்பை தொட்டியில் போட்டுட்டு போயிடுறாரு. அந்த பக்கமும் ஒரு ஐயா வராரு. அவர் பார்த்தா ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. போய் பார்த்தா ஒரு குழந்தை. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வளர்க்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிடுறாரு. ஏன்னா அவருக்கு எந்த குடும்பமும் கிடையாது. ஆனால் அந்த கிழமை யாருன்னு பார்த்தா அவர் ஒரு பெரியார் சிந்தனை உள்ள ஆள், பயங்கரமான பெரியாரிஸ்ட்டு. அந்த ஊரில் மூட நம்பிக்கைகளை பற்றி பயங்கரமாக எகெயின்ஸ்டாக பேசக்கூடிய ஆள். அதுலேயும் ஒரு சீனில் இருக்கும். அந்த பையன் வளர்ந்து வரும்போது ஒரு சின்ன சீன் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒருத்தவர் வண்டியில் வருவார். அந்த பையன் அடிக்க போகிற மாதிரி இவங்க கேங்காக நிற்பாங்க. பையிலேருந்து ஒரு பூனைக்குட்டி எடுப்பார். அவர் திரும்பிக்கிட்டு போயிடுவார். அதாவது பூனை குறுக்க போனால் போயிட்டா அபசகுணம் அப்படின்ற இந்த சில மூட நம்பிக்கைகள் இந்த யூனிவர்ஸில் இந்த சொசைட்டியில் இருக்க அன்னோன் ட்ரூத்தெல்லாம் பயங்கரமாக பிரேக் பண்ணியிருப்பார். அந்த பையனை பயங்கர ஒரு பெரியார் சிந்தனை உள்ள ஒரு அறிவார்ந்த பையனாக வளர்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருப்பார். அவருக்கு அந்த பையனை ஃபுல்லாக படிக்க வைப்பார். ஏன்னா பெரியார் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லுவார், போயிட்டு படி, நான் சொல்கிறேன்னு நம்பாத, போய் படித்து எது சரின்னு படுதோ, அறிவியல் பூர்வமாக எது சரியோ அதை நம்பு, பிளைண்டாக ஒருத்தன் சொல்கிறானே, என் முன்னோர் சொல்லிட்டானே அப்படின்லாம் போய் நம்பாத, பகுத்தறிவு இங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் பெரியார் சொல்லுவார். அதே மாதிரி அந்த பையனை ஃபுல்லாக பயங்கர பகுத்தறிவோடு தான் அந்த ஐயா அவர் வளர்த்துட்டு வருவார். வளர்த்துட்டு வரும்போது அந்த பையன் ஒரு டீனேஜ் அந்த ரேஞ்சுக்கு வரும்போது அந்த ஐயாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போவாங்க. கஸ்டடியில் அவர் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த பையனுக்கு ஒரு ஏக்கம் வெறி இருக்கும். என்ன பண்ணுறது தெரியாமல் மெட்ராஸ்க்கு ஓடி வந்துடுவார். ஓடி ஒரு பெரிய முதலாளி, அந்த முதலாளிக்கிட்ட போய்ட்டு வேலைக்கு சேருவார். சும்மா வீடு துடைக்கிறது, ஹெல்ப்புக்கு, இந்த மாதிரிலாம். அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆஃபீஸ்க்கு, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போவார். அங்கே போய் சின்ன சின்ன வேலைகள், டீ வாங்கி கொடுக்குறது, பியூனுக்கு ஏதாவது சின்னதாக ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைக்கு பார்த்து அங்கேருந்தே ஒரு பெரிய இன்டர்மீடியேட்டர் ஆயிடுவார். யாருக்கு அப்படின்னா, அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு இன்டர்மீடியேட்டர். பெரிய ரேஞ்சுக்கு ஆயிடுவார். அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. கருப்பு பணத்தை ஒயிட்டாக மாற்றி கொடுப்பாரு. சில டிரான்ஸ்ஃபர் வேணும்னா அதை பண்ணுவார். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவர் பண்ணுவார். இப்படி வளர்ந்து வந்துட்டு இருந்த ஹீரோவுக்கு என்ன தான் நோக்கம்? பயங்கரமாக சம்பாதிக்கணும் தான் நோக்கமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்படி ஒரு இன்டர்மீடியேட் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். பயங்கரமாக காசு சம்பாதிச்சுட்டே இருப்பார். பார்த்தா பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு அவர் ஒரு பெரிய இன்டர்மீடியேட் வேலை, ஒரு அரசியல் வேலை பார்த்துருவார். அதில் மாட்டிக்கிடுவார். அப்போது அங்கே இருக்க ஒரு முதலாளி கண்டுபிடிச்சிருவான், இவன் என் பேரை சொல்லியே இவ்வளோ பெரிய சின்ன சின்ன வேலைகள் பார்த்து நரித்தனம் பண்ணி இவ்வளோ வேலை பார்த்து கண்டுபிடிச்சா எவ்வளோ காசு இந்த மாதிரி கமிஷனில் அடிச்சடான்னு கேட்டால் 6000 கோடி அடித்து வச்சுருப்பார் விஜய் ஆண்டனி. இந்த 6000 கோடி வேணும்னு சொல்லிட்டு கஸ்டடியில் போட்டு கும்முன்னு கும்பிடுவாங்க. ஃபைனலி ஹீரோவும் சொல்லிவிடுவார், நீ அந்த காசு எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லிவிடு, உன்னை வெளில விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அதே மாதிரி அவரும் சொல்லிவிடுவார் 6000. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுக்கப்புறம் ஹீரோ எப்படி மறுபடியும் பேக் டு அவர் யூனியனை எப்படி கிரியேட் பண்ணார், திரும்ப எப்படி அந்த முதலாளிகளை காலி பண்ணார், கரப்ஷன் எப்படி ஒழிச்சார் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. அது செகண்ட் ஹாஃப் அதை அந்த ரீயூனியன் தான் செகண்ட் ஹாஃப். பட் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் இருக்குல்ல, உண்மையிலேயே 100 out of 100 அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. இந்த ஃபஸ்ட் ஹாஃப் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபே ஒரு படம், முழு படம் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு பிரேக் போடும்போது ஒரு சின்ன கிளைமேக்ஸை வச்சுருந்தோம் அப்படின்னா படமே அங்கேயே முடிஞ்சிருக்கும். அவ்வளோ விறுவிறுப்பாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஃபஸ்ட் ஹாஃப். பட் இந்த மாதிரியான படங்கள்லாம் விஜய் ஆண்டனிக்கு பயங்கர சூட்டடாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் படத்தில் பெருசாக ஆக்ஷனோ லவ்வோ அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார். யோசிக்கக்கூடிய பையன், அறிவுள்ள பையன். அதனால் அந்த படம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன், தனி ஒருவனில் சித்தார்த் அபிமன்யு வில்லன் இருந்தாலும் ஏன் நமக்கு பிடிச்சிச்சின்னா, அவர் ஒரு அறிவு ஆர்ந்த ஒரு ஆள், பயங்கரமாக யோசிக்கக்கூடிய ஆள். அதனால் அவர் பிடிக்கும்ல. அதே மாதிரி இந்த படத்தில் விஜய் ஆண்டனி பயங்கரமாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். ஏன் அப்படின்னா, அவர் பெரியாரின் பிள்ளை அப்படின்ற மாதிரியும் இயக்குனர் காமிச்சிருப்பார். ஏன்னா அறிவை மட்டும்தான் நம்பு, வேறு எதையும் நம்பாத அப்படின்றதான பெரியாருடைய பேச்சு, அவருடைய கொள்கையே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் அப்படி காமிச்சிருப்பாங்க. பெரிய ஃபைட்டு, பெரிய சாங்கு, பெரிய லவ் சீனு அப்படிலாம் இருக்காது. ஒரு பொண்ணை பார்ப்பார், பிடிப்பார், அந்த பொண்ணுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க, சரி கல்யாணம் பண்ணிப்பார். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சூப்பராகவே இந்த படம் முடிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னா விஜய் ஆண்டனி தான். இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தாலும் விஜய் ஆண்டனி தான். இந்த படத்தோட இயக்குனர் அருண் பிரபு பயங்கர இன்டலெக்சுவல் ஆன ஒரு டைரக்டர். ஏன் அப்படின்னா,
எனக்கு சங்கர் படங்களில் பிடிக்கும். அவருடைய கதை கிடையாது, அவருடைய மேக்கிங் ஸ்டைல் பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் பயங்கர கண்டினியூட்டி இருக்கும். தேவையில்லாத அன்வான்ட் சீன்ஸே இருக்காது, தேவையில்லாத அன்வான்ட் ஷார்ட்ஸே இருக்காது. அதே மாதிரி அவர் ஃப்ரேமில் யாருமே தேவையில்லாத ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்க, பக்காவாக இருக்கும். அது பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு கமர்ஷியலாக சூப்பராக ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதே மாதிரி அருண் பிரபு அந்த ஷாட்டில் யார் இருக்கணும், அது எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிக்கும். லேக்னால் ஒன்றும் இல்லை, சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம். அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி சர்றன்னு கிராஃபில் அப்படி ஏறி செகண்ட் ஹாஃப் அப்படியே லைட்டாக இறங்கிடும். பட் ஓவராலாக படம் பார்த்தா நல்ல படம் தான், சூப்பர் படம் தான். செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸாக எதிர்பார்க்கக்கூடிய அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே தெரிஞ்சிருக்க மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த சுவாரஸ்யம் செகண்ட் ஹாஃபில் இல்லை. பட் இயக்குனர் செம்ம சூப்பராக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. பட் ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஹீரோ வந்து ஒரு பெரியாரின் பிள்ளையாக காமிச்சிட்டு பட் நிறையா இடையில சீன்லலாம் இப்போ ஒரு பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை பயங்கரமாக பேசினார், கடவுள் இல்லைன்னு சொன்னார். அது ஏன் சொன்னார்ன்றதெல்லாம் அடுத்த கட்டம். பட் கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பண்ணார். பட் ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய இடங்களில் வந்து ஹீரோ வந்து சாமி கும்பிடுவார், பட்டை போட்டுப்பார், விபூதி போட்டுப்பார், அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பார். அது ஏன் காமிச்சாருன்னு தெரில. ஒருவேளை அந்த சிந்தனை வந்து பெரியார் பிள்ளைங்க தெரியக்கூடாதுன்றதுனால இப்படிலாம் காமிச்சாரா? அப்படி காமிச்சிருந்தால் அதெல்லாம் சீரியஸாக கன்வே ஆகவும் ஆகாது. அவர் பேசிக்காக பெரியார் பிள்ளை மாதிரி அப்படி டீசெண்டாகவே காமிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இது மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லைனா அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக யோசித்த தன்மையாக கூட இருக்கலாம். பட் அது ஒரு மிஸ்டேக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். மற்ற எல்லாமே சூப்பராக இருந்தது. படத்தில் ஃபைட்டு, சாங்கு அப்படி இப்படின்லாம் இருக்காது, எல்லாமே பக்காவாக சரியான மீட்டரில் இருக்கும். மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி பக்காவான மீட்டரில் பயங்கரமாக கரெக்டாக எது சரியான மியூசிக்கோ அதை பக்காவாக போட்டிருப்பார். அண்ட் படத்தில் வந்து ஹீரோ வந்து கரப்ஷனை ஒழிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். பட் அதுக்கு சரியான சொல்யூஷன் கிளைமேக்ஸில் சொல்லலையோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஒரு பெரிய வில்லனை கண்டுபிடிச்சி, ஒரு பெரிய முதலாளிகளை கண்டுபிடிச்சி அவங்களுடைய எல்லா ஃபைலையும் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. எவ்வளோ கரப்ஷன் நடக்குது எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவார். பட் கரப்ஷனை ஒழிக்கிறதுக்கு இதெல்லாம் சரியான வழியாக இருக்காது, ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வேறு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம், வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஓவராலாக இந்த படம் செம்ம சூப்பராக இருந்தது. இதில் நடித்த எல்லோரும் பக்காவாக நடிச்சிருக்கிறாங்க. ஈவன் விஜய் ஆண்டனி கூடவே செல்முருகன் ட்ராவல் பண்ணுவார், அவருமே செம்ம சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயினுக்கு பெருசாக அந்த படத்தில் ஒரு ரோல் கிடையாது, டயலாக்ஸ் எதுவுமே கிடையாது, சும்மா அப்படி கூட வந்துட்டு போவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு பெருசாக ஒன்றுமே இருக்காது. பட் இருந்தாலும் அந்த கேரக்டர் எவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஒரு பயங்கர இன்னசென்ட்டாக நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காஸ்டியூம்ஸ் கொடுத்துருப்பாங்க, நூல் சேலை தான் அவங்க கட்டியிருப்பாங்க யூஸ்வலாக. அவங்களுக்கு அது பயங்கர சூட்டாக இருந்தது, பயங்கர இன்னசென்ஸை காமிச்சது, நல்லாவே இருந்தது. அந்த காஸ்டியூம் டிசைனுமே செம்ம சூப்பராக இருந்தது. ஈவன் ஓவராலாக படம் பயங்கர ஒரு 2.5 hour பயங்கர எங்கேஜிங்கான படம். நீங்கள் உண்மையிலே போர் அடிக்குது, இல்லை உண்மையிலே வந்து ஒரு நல்ல சினிமா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்துக்கு தாராளமாக நீங்கள் போகலாம். அழகாக போய்ட்டு நீட்டாக உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் செம்ம சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய படம். அதுவும் ஃபஸ்ட் ஆஃப் முடிகிற பீக்குக்கு 4 பப்ஸு 4 பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்லாம், அவ்வளோ பீக்கில் முடியும். செகண்ட் ஹாஃபில் ஓகே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்தளவுக்கு ஒரு படம், நல்ல படம் தான். கண்டிப்பாக 2.5 hours பயங்கர என்கேஜ் பண்ணுவாங்களா. கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, படங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அருண் பிரபுவும் ஒரு மிகப்பெரிய டைரக்டர், இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து மேலும் பண்ணணும். விஜய் ஆண்டனிக்கு இந்த படத்தை கண்டிப்பான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு, இதே மாதிரி மேலும் வரவேற்பு கிடைக்கணும். இதே மாதிரி படங்கள் விஜய் ஆண்டனி பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.